மூ ரூ கா இதானே முருகனுடைய பேரு. இதுல மூ அப்படின்றது முகுந்தனாகிய திருமாலை குறிக்கும். ரூ அப்படின்றது ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கும். கா என்பது பிரம்மனை குறிக்கும். இப்ப முருகான்னு சொன்னா முருகனை கும்பிடுறோம். அதுல திருமால் வந்தாச்சு, சிவன் வந்தாச்சு, பிரம்மன் வந்தாச்சு. திருமால் தன்னுடைய உடம்புல மார்புல லட்சுமியை வச்சிருக்கிறார். சிவபெருமான் உடம்புல பாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். பிரம்மன் நாக்குல சரஸ்வதியை வச்சிருக்கிறார். அப்ப முருகான்னு சொன்னீங்கன்னா முருகனையும் கும்பிடுறீங்க, மும்மூர்த்திகளையும் கும்பிடுறீங்க, அவர்களின் தேவியர்களையும் சேர்த்து கும்பிடுறீங்க. அப்ப முருகானா அது ஒரு பேர் கிடையாதுடா, எல்லா சாமியும் சேர்த்து நீ கும்பிடுற அப்படின்றதுனாலதான் முருகா என்னும் மந்திரமிது செவி மீதிலும் பகசை குருநா